சரி, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய நியூஸ் வருது இல்லையா, அதில் எல்லாமே உண்மையான நியூஸை நீங்கள் நம்புறீங்களா? இல்லை இல்லை, ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் கம்மி தான். அப்படின்னா புரியல. அப்படின்னா எப்படி சொல்கிறது? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எல்லாமே கரெக்டாக எல்லாமே உண்மைன்னு நினைக்கிறேன். உண்மை இல்லை, பாதி தான் உண்மை, பாதி போய். இப்போ இப்போ வந்து டிவிக்கு பற்றி நிறைய சொல்கிறாங்க, அதெல்லாம் சுத்தமாக போய் நான் நம்பவே மாட்டேன். என்ன மாதிரி சொல்கிறாங்க, எதை நீங்கள் நம்ப மாட்டீங்க? இப்போ கரூரில் நடந்த விஷயம் கூட பாதி பொய் தான். அது எது இந்த விஜய் மேலே பழி போட்டதெல்லாம் பொய். அது இல்லை, நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணனா இப்போ அவரால் தான் வந்து அடிபட்டு பாதி பேர் இறந்து போய்ட்டு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் போட்டாங்க. இல்லை, இறந்து போனது உண்மையா இல்லையா? அது உண்மை தான், இறந்து போனது உண்மை. சரி, அப்போ அவங்க எதனால் இறந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கூட்ட நெரிசல்னால தான். ஆனால் திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு, கூட்டம்லாம் இதுவாரி க்ரௌட் அதிகமாகி இறந்துட்டாங்க. இல்லை, க்ரௌட் அதிகமாகிறதுக்கு யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயா சொன்ன எனக்கு தலையை வெட்டு. ஏய், என்னைய வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. அரசியலை விட்டுருங்க, மற்ற எதெல்லாம் நீ ஃபேக்கு நினைக்கிறீங்க? இப்போ இது சாப்பிட்டா நட்டையாயிடுவீங்க, இது சாப்பிட்டா குட்டையாயிடுவீங்க, இது போட்டால் வெள்ளையாயிடுவீங்க, அது போட்டால் கருப்பாயிடுவீங்க, அதை பற்றி அந்த மாதிரிலாம் எதுவும் சோஷியல் மீடியாவில் வந்து அதை நீங்கள் பார்த்ததே இல்லையா? த்ரிஷா சொல்லுங்கள். பரவாயில்ல. த்ரிஷா வெள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம்? விஜயோ த்ரிஷாவும் வந்து அஃபேரில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது பொய் சுத்தம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. ஸோ நீங்கள் சில நியூஸஸ் ஃபேக்கு, சில நியூஸ் உண்மைன்னு. ஸோ இப்போ உங்களுக்கு உண்மையான நியூஸ் வேணும்னா எந்த சோர்ஸ்க்கு போவீங்க? எனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சாட் ஜிபிடி தான் போட்டு தேடுவேன். நான் சாட் ஜிபிடி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு நான் அதில் தான் போய் கேட்பேன். அதுதான் உண்மையான சோர்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு என்ன சொல்கிறது தெரியும்.